அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களே, நாம் சிவஞான போதத்தினுடைய இரண்டாவது நூற்பாவை சிந்தித்து வருகிறோம். காலையில் ரெண்டாவது நூற்பாவை தோற்றுவை செய்திருக்கிறோம். அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமென்று நிற்கும் அன்றே. இது 4 அதிகரணம். அதில் முதல் அதிகரணம் அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். இது முதல் அதிகரணம். இதற்கு மேற்கோள் ஈண்டு இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்குமென்றது. ஈண்டு இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்குமென்றது. ஈண்டு என்பது இவ்வதிகரணத்து இவ்வான்மாக்கள் என்றது மேலே முதல் சூத்திரத்தில் சுட்டப்பட்ட உயிர்களை, இவ்வான்மாக்கள் என்பது மேலே சுட்டப்பட்ட முதல் சூத்திரத்தில் சேதன பிரபஞ்சம் அசேதன பிரபஞ்சம் என்ற 2ல் அவையே என்று மேலே சுட்டப்பட்ட ஆன்மாக்கள், சேதன பிரபஞ்சமாகிய ஆன்மாக்களை அவையே இவ்வான்மாக்கள் என்று காட்டினார். அவை ஒன்றல்ல பல. எனவே ஆன்மாக்கள் பலவும், ஆன்மான்னு சொல்லலை, ஆன்மாக்கள்னு சொன்னார். அதுவும் எத்தனை? பலவும். உயிர்கள் பலதானே, ஒன்றா பலவா? பல. எனவே ஆன்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்குமென்றது. தானேயாய் என்பது உடனாய் என்பதுதான் தானேயாய். ஆனால் இங்கே உடனாய் என்கின்ற இதை சொல்லுகிற போதே ஒன்றாய் வேறாய் என்பது பெறப்பட்டது. என்ன சொல்கிறாரு? தானேயாய் என்பது உடனாய்ன்னு சொன்னாவே அதனோட என்னது? ஒன்றாய் வேறாய் என்பது பெறப்பட்டது. அப்போ இவ்வான்மாக்கள் பலவற்றினுடன் முதல்வன் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்பன் என்பது பெறப்பட்டது. இப்போ இது என்னதுங்க? மேற்கோள் என்னது? மேற்கோள் என்பதற்கு என்ன பொருள்? ஆசிரியரது கருத்து. அப்போ அதன் மீது என்ன வரும்? பிறர் கூறக்கூடிய தடை, ஐயத்தை பற்றி பிரச்சனை இல்லை, அது மாணவரது ஐயம். இன்னொன்று பிறர் கூறக்கூடிய தடை. இந்த தடை என்பது 3 பேர் தடை சொல்கிறாங்க. ஏற்கனவே எத்தனை பேர் வந்தாங்க? போன நூற்பால் எத்தனை பேர் வந்தாங்க? 11 பேர் வந்தாங்க. இதில் முதல்ல 3 பேர் வராங்க. இவர்கள் இந்த ஆன்மா இறைவன். இந்த நூற்பா முழுக்க நீங்கள் ஆன்மான்னு சொன்னால் என்னன்னு சொல்லணும்? சீவான்மா. இறைவனை பரமான்மா. இறைவன் பரமான்மா, ஆன்மாக்கள் சீவான்மா. சரிங்களா? இப்போ தடை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரமான்மாவுக்கும் சீவான்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? உள்ள
தொடர்பு என்ன? இது என்னது? என்ன தொடர்பு? அபேதமா பேதமா பேதா பேதமா? இதுதான் கேள்வி. அபேதம்னா என்னது? முதல்ல பேதம்னா என்ன? வேறுபாடு. இப்போ பேதமா என்பது வேறா வேறாய், அபேதம்னா ஒன்றாய், பேதா பேதம்னா ஒரு வகையில் பேதம், ஒரு வகையில் அபேதம். பேதா அபேதம். பேதா பேதம் என்பது பேதம் கூட்டல் அபேதம் வருகிற போது சேர்ந்து வரும்போது எப்படி வரும்? பேதாபேதம்னு வரும். பேதாபேதம்னு வரும். சரிங்களா? அப்போது ஒரு வகையில் பேதம், ஒரு வகையில் அபேதம். இதை உடனாயின்னு சொல்லுவோம். அப்போது பரமான்மாவுக்கும் சீவான்மாவுக்கும் உள்ள தொடர்பு பேதமா அபேதமா பேதா பேதமா என்பது தான் தடை. சரிங்களா? இப்போது இந்த இறைவன் உயிர்களோடு எப்படி இருக்கிறான்? அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய், ஒன்றாய் வேறாய் உடனாய். இதுதான் ஆசிரியர் கருத்து. மெய்கண்டார் என்ன சொல்கிறாரு? இறைவன் ஆன்மாக்களோடு ஒன்றாயும் இருக்கிறான், வேறாயும் இருக்கிறான், உடனாயும் இருக்கிறான். ரொம்ப முக்கியம், மூன்றாகவும் ஒரே நேரத்தில் இருக்கிறான். ஒரு நேரத்தில் ஒன்றாக இருப்பான், ஒரு நேரத்தில் வேறாக இருப்பான், ஒரு நேரத்தில் உடனாக இருப்பான். இல்லை, ஒரே நேரத்தில் ஒன்றாக இருப்பான், வேறாக இருப்பான், உடனாய் இருப்பான். மூன்றாகவும் இருப்பன் ஒரே நேரத்தில். புரியுதுங்களா? இது ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்து. அதற்கு தடை என்ன சொல்கிறாங்க? இல்லை, ஒன்றாய் தான் இருப்பான், வேறாய் தான் இருப்பான், உடனாய் தான் இருப்பான். சொல்பவர் யார்? 3 பேர். 3 பேர் இந்த கருத்தை சொல்கிறாங்க. யார் யார்? ஒன்றாய் என்று சொல்பவர் யார்? சங்கரர். வேறாய் என்பது மாத்துவர். உடனாய் ராமானுஜர். எது போல? ஓமை என்ன சொல்கிறாங்க? பொன்னும் பனியும் போல, பனியும் போல. வேறா என்பது இருளும் இருளும் ஒளியும் போல. இது சொல்லும் பொருளும் போல. பரமான்மாவுக்கும் சீவான்மாவுக்கும் உள்ள தொடர்பு சங்கரர் சொல்வது அபேதம். அபேதம்னா என்னது? பேதமின்றி. பேதமின்றினா ஒன்றாய். எது போல? பொன்னும் பனியும் போல. பொன்னும் பனியும்னா என்னது? பொன்னும் அணிகலனும், தங்கமும் வளையலும். தங்க கட்டி, இன்னொன்று வளையல். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? பார்த்தா வேறு மாதிரி தெரியும். இதுக்கு தங்க கட்டி, அதுக்கு வளையல். ஆனால் உண்மையில் என்னது? நாமக்கிரியையில் வேறுபாடு உண்டு. நாமத்தில் வேறுபாடு உண்டு, கிரியையில் வேறுபாடு உண்டு. நாமம்னா என்ன? பேர். இதுக்கு தங்க கட்டி அப்படின்னு ஒரு பேர், இதுக்கு வளையல்னு பேர். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். கிரியை இப்போ தங்க கட்டினா எழுதியிருக்கும், ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கும். வளையல்னா ரவுண்டாக இருக்கும். இப்போ வடிவத்தில் வேறுபாடு உண்டு, பெயரில் வேறுபாடு உண்டு. உண்மையில் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும், இது என்ன அது என்ன. அப்படி பார்த்தா ரெண்டு என்னது? ஒன்று தான். அதுபோல் பரமான்மா என்பதும் சீவான்மா என்பதும் பெயரிலும் செயலிலும் வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். சொல்பவர் யார்? சங்கரர். சொல்பவர்
சங்கரர். இது தடை. யாருக்கு தடை? நம்ம கருத்து, ஆசிரியர் கருத்துக்கு தடை. ஆசிரியர் சொல்வது அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய், இறைவன் ஒரே நேரத்தில் ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்பன் என்கின்ற கருத்துக்கு இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு அபேதமே, ஒன்று தான். உயிர் வேற கிடையாது, இறைவன் வேற கிடையாது. பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்றே, அவை பலவல்ல, அவை பலவல்ல என்பது சங்கரரது கருத்து. சரி, அடுத்தது மாத்துவர். அது இருளும் ஒளியும் போல, பரமான்மாவும் சீவான்மாவும் வேற 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 வேற, இது வேற அது வேற. ஏன்னா இறைவன் ஒளி போல, ஆன்மா இருள் போல, ரெண்டு வேற வேற, கூடவே கூடாது. ஏன்? அவன் அறிவிக்காமலே அறிபவன். நாமெல்லாம் அறிவித்தாலும் ஒழுங்காக அறிய மாட்டோம். நம்மளை போய் எப்படிங்க அவனோட ஒன்றா சொல்கிறது? அதனால் அவன் வேற, நாம் வேற. நம்மளை தானே சொல்கிறோம். நம்ம பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்றான்னு சொல்கிறோமா, வேறான்னு சொல்கிறோமா? வேறன்னு தான் சொல்கிறோம். அப்போ நம்ம மாத்துவர் கருத்தை ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கலாமா? என்ன வேற மா? ஆகவே முடியாதுன்றாங்க. இருளும் ஒளியும் போலன்னு அர்த்தம். இருள் இருந்தால் ஒளி வராது, ஒளி இருந்தால் இருள் வராது, ரெண்டும் கூடவே கூடாது. இருள் வந்தால் ஒளி போகுங்கிறது சரிதான். ஆனால் இங்கே இருள் இருந்தால் ஒளி இருக்காது. அப்போ ஆன்மாவில் பெருமான் இருந்தால் ஆன்மா இருக்கக்கூடாது, ஆன்மா இருந்தால் பெருமான் இருக்கக்கூடாது. அப்படியா இருக்கு? அப்படியா இருக்கு? இல்லையே, அவன் தான் உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம பண்ணுற அத்தனையும் பார்த்துக்கிட்டுல இருக்கிறான் இல்லையா? கூடவே கூடாது. இருளும் ஒளியும் போல பரமான்மாவும் சீவான்மாவும் கூடவே கூடாது என்பது மாத்துவர் கருத்து. ஆனால் நம்ம அப்படிலாம் சொல்கிறதில்ல. அவன் நம்ம விட்டு பிரிவதே இல்லை, இமைப்பொழுதும் எந்தெஞ்சின் நீங்காதான்னு சொல்கிறான். சரியா? அதனால் அவர்கள் சொல்லுகிற வேறு என்பது வேறு, நம்ம சொல்கிற வேறு என்பது வேறு. ரெண்டுக்கும் ஓமையிலேயே வேறுபாடு இருக்குது, ஓமையிலேயே வேறுபாடு இருக்குது. சரி, அந்த ஓமை நம்ம ஓமையை தனியாக பார்த்துருவோம். சரியா? அடுத்தது ராமானுஜர் சொல்வது சொல்லும் பொருளும் போல, சொல்லும் பொருளும் போல, ஒரு வகையில் ஒன்று ஒரு வகையில் வேறு. இதுக்கு என்ன ஓமை? எல்லாம் வகுப்பில் அத்துவிதான் அடித்து நொறுக்கியாச்சு. ஒரு 10 தடவை நடத்தியிருப்போன்னு நினைக்கிறேன். உண்மை விளக்கத்தில் நடத்தியாச்சு. உண்மை விளக்கத்தில் 2 இடத்துல நடத்தினோம். யானைன்னு ஒரு சொல்லு, யானை. இப்போ இதை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? யானை நான் சொன்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பொருள் தான் ஞாபகத்துக்கு வரும். நான் எதை சொல்கிறேன்? சொல்லு தான் சொல்கிறேன். நான் உங்கள் சொல்லும்போது உங்கள் காதில் விழுவுது என்னது? சொல்லு. சரியா? ஆனால் உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது? பொருள் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போது சொல்லும் பொருளும் ஒன்று தான், சொல்லும் பொருளும் ஒன்று தான். அது ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு. எது? இது வேற அது வேற. ஒரு திரைப்பட காமெடி ஞாபகம் இருக்கா? என்னது? அது இல்லை, அது இல்லை. நீங்கள் தூக்கத்தில் எழுப்புறதுக்கு நகைச்சுவை சொன்னாலும் பாடத்தில் ஒத்ததான் நகைச்சுவை சொல்லணும். புரியுதா? சும்மா எழுப்புறதுக்கெல்லாம் நகைச்சுவை கிடையாது. இந்த நகைச்சுவை எதோடு இருக்கணும்? பாடத்தோடு ஒத்தி வரணும். அதுக்கு பேர் தான் எழுப்புறதுக்கு நகைச்சுவை. என்னது? ஒரு திரைப்படத்தில் பார்த்துருக்கிறீங்களா? ஐயா நீங்கள் பெரிய தான பிரபு, ஒரு 2 இட்லி கட்டுறா அப்படிம்மா. ஐயா உங்களை போல யாரும் இல்லடே, அதில் ஒரு வடையை வச்சு கட்டுறாம்மா. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வான்? அவன் பாடு நின்றுக்கிட்டே இருப்பான். ஐயா என்னங்கய்யா ஒன்றுமே, நான் சந்தோஷப்படுறதுக்கு நீ சொன்ன, நீ சந்தோஷப்படுறதுக்கு நான் சொன்னேன், சரியா போச்சு போம்மா. இப்போ எனக்கு சொல்லு மட்டும்தான் வந்துச்சு, என்ன வரல? பொருள் வரல.
2 இட்லி கட்டு ஒரு வடையை வெயின்னு என்ன செஞ்சான்? சொல்லு தான் வந்துச்சு. ஐயா ஆமாம், சரியா? எனவே சொல்ல சொன்னால் என்ன வந்துடாது? பொருள் வராது. சொல் வேற, பொருள் வேற. 1000 பொன் தருகிறேன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு என்ன ஆகும்? சந்தோஷப்பட முடியுமா? என்னங்க தான் பாருங்க, 1000 பொண்ணுன்னு எழுதியிருக்கிறனா இல்லையா? சர்க்கரை என்று எழுதினால் சுவைக்காது இல்லையா? அது என்ன செய்யணும்? சாப்பிட்டா தான் சுவைக்கும். அப்போ சொல்லும் பொருளும் போல என்பது ஒரு வகையில் ஒன்று. சொல்ல சொன்னால் பொருள் ஞாபகத்துக்கு வரணும், பொருளை பார்த்தா சொல்லு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஒரு வகையில் வேறு. அப்போ பரமான்மாவும் சீவான்மாவும் ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு என்று சொல்பவர் யார்? ராமானுஜர். ராமானுஜர் இந்த கருத்தை சொல்லுகிறார். இந்த கருத்தை மறுத்து என்ன செய்கிறாருங்க? நமக்கு ஏது செய்கிறார். ஏது செய்கிறார். ஏது செய்யறதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கெல்லாம் மறுப்பு அங்கங்கே பார்த்துருவோம். இப்போ மெய்கண்டார் மெய்கண்டார் ஒன்றாய் உடலும் உயிரும் போல. வேறாய் கண்ணொளியும் சூரிய ஒளியும். உடனாய் இப்போது இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதற்கு சொல் ஒன்று தான். சொல் என்னது? இவரும் சங்கரர் ஒன்றாயின்னு சொல்கிறாரு, மெய்கண்டாரும் ஒன்றாயின்னு சொல்கிறார். ஆனால் இதுக்கு ஓம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சங்கரர் சொல்வது பொன்னும் பனியும் போல, பொன்னும் பனியும் போல, தங்கமும் வளையலும் போல. ஒரு வகையில் அது ரெண்டும் பார்க்குறதுக்கு தான் வேறு வேறையாக தெரியும், உண்மையில் ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறார். அப்போ அந்த ஒன்று என்பது வேறு. மெய்கண்டார் என்ன சொல்கிறாரு? உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. உடம்பு என்பது வேறு, உயிர் என்பது வேறு. ஆனால் ரெண்டு எப்படி நிற்குது? ஒன்றா நிற்குது. இப்போ உடம்புக்குள்ளே உயிரை பிரித்து பார்க்க முடியுமா? உடம்புக்குள்ளே உயிர் எங்கே இருக்கிறது என்று பிரித்து பார்க்க முடியுமா? பிரித்தே பார்க்க முடியாது. எப்படி தெரியுது? நமக்கு உயிர் எதுன்னு கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம்? உடம்பு தான் உயிர்னு சொல்லுவோம். அப்போது அந்த உயிர் எப்படி இருக்குது? பிரிப்பின்றி நிற்கிறது. உடம்பில் உயிர் எப்படி நிற்கிறது? பிரிப்பின்றி நிற்கிறது. அதுபோல் இறைவன் ஆன்மாக்களிடத்து பிரிப்பின்றி நிற்கின்றான், பிரிப்பின்றி நிற்கிறான். உடலும் உயிரும் போல இறைவன் எப்படி நிற்கிறான்? ஒன்றாய் நிற்கின்றான். எதோடு? ஆன்மாக்களோடு. ஆன்மாக்களோடு பிரிப்பின்றி நிற்கிறான். சரி, ஒன்றாய் நிற்கிறான்னா ரெண்டு ஒன்றா? ஒன்றா தான் நிற்கிறான். ஆனால் பொருளால் என்னது? உயிர் வேற தான், உடம்பு வேற தான். இங்கே பாருங்க, தங்கமும் மணிகலனும் ரெண்டும் பொருள் ஒன்று. ஒரே பொருள் ரெண்டா தெரியுது. புரியுதுங்களா? இப்போ சங்கரர் சொன்னது ஒரே பொருள் பார்வைக்கு ரெண்டா தெரியும். தங்கங்கிற ஒரே பொருள் பார்வைக்கு என்னவா தெரியுது? தங்கக்கட்டி, வளையல் என்று ரெண்டா தெரியும். பொருள் ஒன்று தான், பார்வைக்கு ரெண்டா தெரியும். எனவே ரெண்டு ஒன்று. சங்கரர் சொல்கிற கருத்து, ஒரு பொருள் பார்வைக்கு ரெண்டா தெரிவதனால ஒன்று அப்படின்னு சொல்கிறார். நாம் என்ன சொல்கிறோம்? ரெண்டு பொருள், உடம்பு வேற உயிர் வேற, ரெண்டு எப்படி நிற்குது? கலந்து பிரிப்பின்றி ஒன்றாய் நிற்பதினாலே ஒன்று. இவர் சொல்கிறதுக்கு அவருக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டு. ஒரு பொருள் ரெண்டா தெரியுது என்பது சங்கரர், ரெண்டு பொருள் ஒன்றாய் நிற்கிறது என்பது மெய்கண்டார். ஆனால் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க? ஒன்றாய். புரியுதுங்களா? அப்போ ஒன்றாயின்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒன்றதாயா சொல்கிறாங்க.
அப்படின்னு நினச்சிட்டா நம்ம மயக்கத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். யார் சொல்கிறது? ஏகான்மவாதி சொல்வதும் சைவ சித்தாந்தி சொல்வதும் ஒன்று தான். படித்தா ஒன்று மாதிரியே தெரியும். படிக்கும்போது நமக்கு என்ன தெரியும்? ஏங்க சண்டை போடுறீங்க, எப்போ பார்த்தாலும் அவர் இல்லை இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, சண்டை போடாதீங்க ஏட்டையா அப்படிங்கிற மாதிரி. என்னது, நமக்கெல்லாம் யாரு கூடயும் பிணக்கு இல்லை, எல்லாத்தையும் கூட வச்சுக்குவோம் அப்படின்னு கூட்டி பக்கத்தில் வச்சோம்னா நம்ம தத்துவ ஞானம் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? பக்கத்தில் யார் கூட வேணாலும் இருக்கலாம். எப்படி இருக்கணும்? நம்ம தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தால் யார் கூட போனாலும் பிரச்சனை இல்லை. நாம் அறவரையாக இருந்து யார் கூட போனோம்னா என்ன ஆகும்? அவன் குழம்பிட்டானா பிரச்சனை இல்லை. நாம் குழம்பணும்னா நட்டம் யாருக்கு? நமக்கு தான். சரிங்களா? அப்போது சங்கரர் சொல்வதும் மெய்கண்டார் சொல்வதும் நேர் எதிர்மறை கருத்து. சொல்லு ரெண்டு ஒன்று தான். ஒன்றாய் என்று சொல்கிறாங்க. சரி, இங்கே வந்துருங்க. ரெண்டாவது வேறாய். மாத்துவர் இருளும் ஒளியும் போல பரமான்மாவும் சீவான்மாவும் சேரவே சேராது. பரமான்மா வேறு, சீவான்மா வேறு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. இப்போ கண்ணொளின்னா என்னது? ஆன்மாவின் பார்க்கும் திறன். இந்த கண்ணு இருக்குது, கண்ணுக்கு என்ன வேணும்? பார்க்கறது திறன். குருட்டு கண்ணுன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ குருட்டு கண்ணு என்ன அர்த்தம்? பார்வை இல்லை, பார்வை இல்லை. அப்போ பார்வை இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? கண்ணுக்கு ஒளி இருக்கிறது. கண்ணுக்கு என்ன இருக்கிறது? ஒளி இருக்கிறது. கண்ணுக்கு ஒளி இருந்தால் தான் அது பார்க்கும். கண்ணுக்கு ஒளி இருந்தால் தான் பார்க்கும். சூரியனுக்கும் ஒளி உண்டு, சூரியனுக்கும் ஒளி உண்டு. அப்போது கண்ணுக்கும் ஒளி உண்டு, சூரியனுக்கும் ஒளி உண்டு. அப்போ இதுவும் ஒளி தான், அதுவும் ஒளி தான். ஆனால் ரெண்டு ஒளியும் ஒன்று கிடையாது. புரியுதுங்களா? அதுவும் ஒளி தான், இதுவும் ஒளி தான். ஆனால் ரெண்டு ஒளி என்ன கிடையாது? ஒன்று கிடையாது. ஏன்? அது காட்டும் ஒளி, இது காணும் ஒளி. புரியுதுங்களா? கண் ஒளி காணுகிற ஒளி. அப்போ இது காணணும்னா வேற ஒளி காட்டணும். எது காட்டணும்? சூரியன் காட்டணும். ஏன்னா கண்ணு தானே கண்டேன்னு சொன்னால் இரவுலையும் இது காணணும். இரவில் காணுமா? காணாது. பொருள் அங்கே தான் இருக்குது, கண்ணுக்கு ஒளி இருக்கிறது. இரவில் என்ன செய்வதில்லை? காண்பதே இல்லை. நல்லா அழகாக சிவப்பிரகாசம் 66, சிவப்பிரகாசம் 66. இருள் நனி இரவிதான் வந்து எரித்தலும் பொருள்நிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல மறுநிலை எங்கும் நீங்க உயதன்னுள் மண்ணும் அருளையும் ஒளிய ஞானத்து அறிந்தவாறு அறியுமென்றே அப்படின்னு சிவப்பிரகாசம் 66. இருள் நனி இரவு. நனி இரவு, நனி இரவுன்னு என்னதுங்க? மிகுந்த இரவு, நல்லா செறிந்திருக்கிற இரவு. நனி என்பது மிகுதி குறித்து வந்த சொல். இரவு எப்படி இருக்கு? கும்மிருட்டு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது இருள் நனி இரவிதான் வந்து இருத்தலும். நல்ல நடு இரவில் இருட்டு வந்து என்ன செய்யுது? கண்ணை அப்படியே மறைக்குது. காரிருள் ஆணவத்தால்னு சொல்லுவார். காரிருள்னு சொல்லுவார் ஆணவத்துக்கு. கரிய மிக கொடுமையான இரவு. அப்படிப்பட்ட இரவில் கண்ணை வந்து அது என்ன செய்யுது? மறைக்குது. இருத்தலும் என்னது? சூரியன் வந்து அந்த இரவை என்ன செய்கிறாரு? நீக்கிறார். இருட்டில் நின்று இவன் தடவி தடவி பார்க்குறான், இவனுக்கு ஒன்றுமே தெரியல. அப்படியே உக்காந்துருக்கிறான். அப்படியே சூரியன் வருகிறது. வந்த உடனே இருள் என்னாச்சு? நீங்கிச்சு. நீங்கினோடனே பார்த்துட்டான். பார்த்தோன்னே என்ன சொல்கிறான்? நான் பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்கிறான்? கண்டுபிடிச்சிட்டேன். எங்கய்யா நீ கண்டுபிடிச்ச? நீ கண்டுபிடிச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கணும்? இரவிலேயே கண்டுபிடிச்சிருக்கலாமே. நீயும் அங்கேயே தான் இருந்த, அந்த பொருளும் அங்கேயே தான் இருந்தது. இத்தனை நாள் பார்க்காத நீ இப்போ நீயே எப்படி பார்த்துருப்ப? உன்னால் பார்க்க முடியுமா? சிவஞான போதம் நம்மகிட்ட எத்தனை நாள் இருக்குது? கையிலேயே தான் புத்தகம் இருக்குது. புரிஞ்சுதா? ஏன் புரியல? சூரியன் நமக்கு காட்டவில்லை. அவன் எப்போ விளக்குறானோ அப்போ தான் விளங்கும். நம்ம கையில் புத்தகம் இருந்தால் விளங்கிடுமா?
விளங்காது. அப்போ காட்டணும். யார் காட்டணும்? பெருமான் தான் காட்டணும். காட்டும் மொழி ஒன்றே ஒன்று தான். எது? சிவம் தான். சிவத்தை தவிர வேறு யாராலும் காட்டும் உபகாரத்தை கொடுக்க முடியாது. யாராலும் முடியாது. புரியுதுங்களா? இப்போ சந்தேகம் என்னது? இல்லைங்க, காலையிலேருந்து நீங்கள காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சந்தேகம் வரணுமா இல்லையா? இப்போ நீங்கள்லாம் காணுகிற ஒளி, நான் யார்? காட்டுகிற ஒளி. இப்படி சொல்லிக்கலாமா? எத்தனை பிறவி பிறக்கணுமோ தெரியல. ஓமைக்கு சொல்கிறேன், ஓமைக்கு சொல்லுகிறேன். காணுகிற ஒளி நீங்கள்லாம், நான் யார்? காட்டுகிற ஒளி. காலையிலிருந்து காட்டுன்னு காட்டியாச்சு. எல்லாம் கண்டாச்சா? எல்லாம் கண்டாச்சா? ஏன் காணலை? ஏன்? காட்டுகிற ஒளி இருக்குது, காணுகிற ஒளி இருக்குது, காண வேண்டியது தானே. காட்டிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறீங்களா? அப்போ என் அறிவிலிருந்து பெருமான் காட்டினாலும் உங்கள் அறிவில் இருந்து அவன் காணணும். உங்கள் அறிவில் அவன் உக்காந்துட்டு என்ன செய்யணும்? காணணும். அவன் எங்கே எதையெல்லாம் காணுகிறானோ அதைத்தான் நீங்கள் காணுவீங்க. கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு புரியலைன்னா அது உங்கள் தப்பு இல்லை. புரிகிற மாதிரி சொல்லலைன்னா ஏன் தப்பு இல்லை. சரியா? இதெல்லாம் எதனால் நடக்குது? அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம், எவரவர் உதவினர் எவரவர் உதவினர், அவரவர் விளைவது தம்மை உணர்வதுவே. இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன வினை இருக்குதோ, எப்போல்லாம் அப்படி புரிஞ்சுதுன்னு அப்படியே முகம் மலருதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்ச நல்வினை. ஒன்றும் விளங்கலை அப்படின்னு எப்போல்லாம் இருக்கிறீங்களோ அது நீங்கள் செஞ்ச தீவினை. உண்மை அதுதான். கொஞ்சம் நம்ம நகைச்சுவை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், உண்மை அதுதான். புரியுதுங்களா? அப்போது காட்டுபவன் யார்? பெருமான் தான். சூரிய ஒளி ஒன்று தான் காட்ட முடியுமே ஒழிய ஒரு கண்ணொளி மற்றொரு கண்ணுக்கு காட்ட முடியாது. என்னுடைய அறிவும் கண்ணொளி தான், உங்களுடைய அறிவும் கண்ணொளி தான். அப்போ நான் உங்களுக்கு காட்ட முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? நான் உங்களுக்கு காட்டினேன்னு சொன்னால் சித்தாந்த விரோதம், முரண். முடியாது, காட்ட முடியாது. ஆனால் காட்டுவான். எப்படின்னு கேட்டால் அது உங்கள் அறிவில் நின்று எதை காட்டணுமோ அதெல்லாம் காட்டுவான். என் அறிவில் நின்று எதை சொல்லணுமோ அதை சொல்லுவான். 10 செய்தி சொன்னான். இன்றைக்கி ஒரு 10 செய்தி சொன்னான். இதில் 1 இவருக்கு, 4வது செய்தி அவருக்கு, 7வது செய்தி இவருக்கு, 10வது செய்தி இவருக்கு, 10ம் இவருக்கு, மொத்தமும் இவருக்கு இல்லை. நம்பர் போட்டு சொல்லியிருப்பார். சரியா? 1 4 5 நீ வச்சுக்கோ, 6 7 நீ வச்சுக்கோ. இப்படி நம்பர் போட்டு என்ன செஞ்சுருப்பார்? இந்த 10ஐயும் பிரித்து கொடுத்துருப்பார். யாராவது புண்ணிய ஆன்மா இருந்தால் 10 வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பார். சில ஆன்மாக்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன கெட்டு போச்சு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சித்தாந்த வகுப்பில் உட்காந்துருக்கிறிய, உனக்கு அது போதாதா? போதும், உட்காந்துரு போதும் அப்படின்னு உட்கார வச்சுருப்பார். இது யார் சொல்ல முடியும்? அது அவனுக்கு தான் தெரியும். ஊட்டும் வினை இருந்தால் உன்னானை உன்பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கு. அவன் ஊட்டணும்னா ஊட்டும், அதுதான் ஊட்டுவான்னு பேர். புரியுதா? வினை என்னது? ஞானத்தையும் அவன் தான் ஊட்டணும், அவன் தான் கொடுக்கணும். யாராலையும் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. சரி, எனவே இங்கே சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல சீவான்மாவும் பரமான்மாவும் வேறுன்னு சொன்னால் சூரிய இந்த இருளும் ஒளியும் போல வேறல்ல. வேறுனாலும் இது காணும், இதற்கு இவன் காட்டுவான். இதற்கு இவன் என்ன செய்வான்? காட்டுவான். புரியுதுங்களா? அப்போது சூரிய ஒளி இல்லாமல் கண்ணொளிக்கு பயனில்லை. அப்போ சூரிய ஒளி என்ன செய்யும்? கண்ணொளியோட கலந்து நிற்கும். சூரிய ஒளி கண்ணொளியோட
கலந்து நிற்கும். ஆனாலும் சூரிய ஒளி வேறு, கண்ணொளி வேறு. புரியுது? ரெண்டும் கலக்கும். பயன் விளையன்னு என்ன செய்யணும்? ரெண்டும் கலக்கும். கலந்தாதான் பயன். இங்கே கலக்கவே கலக்காது. இருளும் ஒளியும் கலக்கவே கலக்காது. ரெண்டும் கலக்கும். கலந்தாலும் பயன் பெறுவது கண்ணொளி, பயன் தருவது சூரிய ஒளி. ஒன்று பயன் பெறுவது ஒன்று, ஒன்று பயனை தருவது. இங்கே உடம்பு உயிரும். பயன் பெறுவது உடம்பு, பயனை தருவது உயிர். இயங்குவது, இயங்குவது உடம்பு, இயக்குவது உயிர். எதுங்கய்யா? ஆமாம், அதான் தடையே. அப்போ இப்போ முத்தி என்பது அங்கே இல்லை. பரமான்மாவும் சீவான்மாவும் கலக்கவே கலக்காதுன்னா முத்தி என்பதே இல்லாமல் போகுமா இல்லையா? முத்தி எது முத்தின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு அவங்க வேறு வேறு விடையெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போக வேண்டாம். சரி, மூன்றாவது, கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல. கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல. இது என்னது? உடனாய். இப்போ உடம்போடு உயிர் ஒன்றாய் நிற்கிறது. உடம்போடு உயிர் ஒன்றாய் நிற்கிறது. இப்போ நமக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? உடம்போடு உயிர் ஒன்றாய் நிற்கிறதா நிற்கலையா? இப்போ அட் ப்ரெசண்ட்டு இருக்குது. சரி, கண்ணொளி இருக்கா? இருக்கு. சூரிய ஒளி இருக்கா? இருக்கு. சரி, அப்படியே ஒரு சொல்லர் கேட்டு வா. எது? காதை அவர் நடத்துகிறார், அப்படியே கேட்டு வா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். கண்ணொளி இருக்கிறது, சூரிய ஒளி இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. சரியா? கண்ணை பிடிச்சி அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார், இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் எங்கே இருப்பார்? அவர் எங்கேயோ வேறு ஒரு உலகத்தில் சஞ்சரிச்சிட்டு இருப்பார். சரியா? அப்போ என்ன நிகழலை? காட்சி நிகழாதே. கண்ணு இப்படி அவர் நாம் நினச்சிக்குவோம் அவர் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு. அவர் எங்கே பார்த்துட்டு இருக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லாமல் நம்ம இங்கே நின்றுட்டுருக்குறோம். ஆமாம், அவருக்கு நல்லா தெரியும், நமக்கு ஓரளவுக்காவது தெரியும். அரைக்கண்ணில் பார்த்து மோனத்தில் உக்காந்துருப்பார். மோனத்தில் உக்காந்துருந்தா தெரிஞ்சுக்கலாம். எனவே அப்போது ஆன்மா இருந்தாலும் அந்த ஆன்மாவோட என்ன செய்யணும்? இந்த உயிர் உடம்போடு எப்படி நிற்கணும்? கலந்து நிற்கணும். கண்ணொளியோடு ஆன்ம அறிவு போய் கூடவே நிற்கணும். நின்னாதான் என்ன செய்யும்? பார்க்கும். இல்லைங்களா? இப்போ பார்த்துக்கிட்டே கண்ணொளி இருக்கிறது, ஆனால் ஆன்மா அறிவு எங்கே இருக்குது? என்ன சொன்னீங்க? சரியாக கவனிக்கலை சொல்கிறோமா இல்லையா? ஐயா கொஞ்சம் கவனிக்கல, இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது, ஆன்ம அறிவு எங்கேயோ போயிடுச்சு. அப்போ என்ன நிகழலை? காட்சி நிகழவில்லை. காட்சி நிகழவில்லை. அப்போ காட்சி நிகழணும்னா கண்ணொளியோடு ஆன்மாவின் அறிவும் உடனாய் நிற்கணும். உடனாக நிற்கணும். புரியுதுங்களா? இதான் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே ஓமை தான். இப்போது மூணையும் சேர்த்து ஒரே ஓமை சொல்லலாம். மூணு ஓமையும் சேர்த்து ஒரே ஓமை. என்னது? கண்ணொளியும் சூரிய ஒளியும் இருக்கா இல்லையா? உடம்பும் உயிரும். உடம்புல உயிர் இருப்பது போல் நம்ம அறிவுக்குள்ளே யார் இருப்பா? பெருமான் இருப்பான். பெருமான் இருப்பான். அந்த பெருமான் இருந்தாலும் இறைவன் வேறு, ஆன்மா வேறு. எது போல? கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. ரெண்டு வேற வேற. ஆனால் ரெண்டு எப்படி நிற்கும்? கலந்து நிற்கும். ரெண்டு வேற வேறையாக இருந்தாலும் கலந்து நிற்கும். கலந்து நின்னா மட்டும் போதாது, அவன் என்ன செய்யணும்? உடனே நிற்கணும். உதாரணத்துக்கு உங்கள் கூட கலந்து நிற்கணும், உங்களோட கலந்து ஒன்றாய் நிற்கணும். என்னோட இருந்து உங்களுக்கு சொல்லணும். வேறாய் நிற்கிறது எங்குள்ள நின்று என்ன செய்யணும்? உங்களுக்கு நான் எப்படி நிற்கிறேன்? வேறாய் நிற்கிறேன். வேறாய் நின்று என்ன செய்யணும்? சொல்லணும். அப்புறம் உங்கள் அறிவில் உக்காந்துட்டு பாரு அப்படின்னு காட்டணும். உயிருக்கு உயிராக நிற்கணும், வேறாய் நின்று உணர்த்தணும், உடனாய் நின்று உணரணும்.
அப்போது மூணுலேயும் யார் நிற்கணும்? இப்போ ஒரே நேரம் தான், இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு நிமிடமும் பெருமான் எப்படி நிற்கிறான்? உங்களுக்கு நீங்கள் முதல்ல நிலைத்து நிற்கணும்னா உங்களுக்குள்ளே யார் இருக்கணும்? பெருமான் இருக்கணும். ஒன்றாக இருக்கணும். உணர்த்துவதற்கு வேறாய் நிற்கணும், உணர்வதற்கு உடனாய் நிற்கணும். அப்போ ஒவ்வொரு மணித்துளிகளிலும் பெருமான் இம்மூன்றாயும் நிற்பான். ஒன்றாய், வேறாய், உடனாய் நின்று நமக்கு என்ன செய்கிறான்? வினையை ஊட்டி கொண்டிருக்கிறான். என்ன வினை? நல்வினை, தீவினை, எல்லா வினையும் ஊட்டுறான் இல்லைங்களா? அது இது நம்ம செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி ஊட்டுகிறான். எனவே இறைவன் உயிர்களோடு முத்திரமாக நிற்கின்றான், முத்திரமாக நிற்கின்றான் என்று சொல்லுகிறார். இதில் இதற்கு அத்துவிதம் என்று தான் பெயர். இதுக்கு என்ன பேர்? அத்துவிதம். இந்த அத்துவிதம் என்பது அத்துவிதம் துவிதம்னா என்னது? இரண்டு. இரண்டு இரண்டு என்பதற்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? ஆ சேர்த்துறாங்க. ஆ துவிதம். இது வந்து பிரிச்சிங்கன்னா ஆக்சுவலி நகாரம், நா கூட்டல் துவிதம் வரும். நா கூட்டல் துவிதம். நானா என்னது? இன் கூட்டல் ஆ. இதில் இத்துக்கு என்னது? இத்து கூட்டல் து. நா என்பதில் இன்னு கூட்டல் ஆ இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டு வந்து தேவையா? இத்து கூட்டல் ஊ. இத்து தூ. இத்து கூட்டல் ஊ, சாரி. இத்து கூட்டல் ஊ. நா து. நா என்பதில் இத்து கூட்டல் ஆ இருக்குது, தூள இத்து கூட்டல் ஊ இருக்குது. இதில் என்ன கெடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன் கெடும், இதில் ஊ கெடும். என்ன வரும்? கெடுத்து அத்துவிதம்னு வரும். இது வடமொழி, வடமொழி இலக்கணம். வடமொழி இலக்கணம், வேறு ஒன்றும் இல்லை. துவிதத்துக்கு முன்னாடி நாங்கிற எழுத்தை கூட்டினால் அத்துவிதம்னு வரும். வச்சுங்க. இது எது கெடுது எது வருதுன்னெலாம் வேண்டாம், அவ்வளவெல்லாம் வேண்டாம். சரியா? நான் என்கிற எழுத்து எதோட முன்னாடி வருது? துவிதம். துவிதம்னா ரெண்டு. அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? நாவை போடுறாங்க. இது வடமொழி, தமிழ் இலக்கணம் இல்லை, வடமொழி இலக்கணம். இதை சேர்த்துக்கிற போது அத்வைதம்னு வரும். துவைதம். தமிழ் வடமொழியில் என்ன வரும்? துவைதம். சரிங்களா? துவைதம். துவைதம் என்பது நான் சேர்த்துனா அத்வைதம்னு வரும். சரியா? அத்வைதம். இதுக்கு மகா வாக்கியம் என்று பெயர். அத்வைதம் என்பதற்கு மகா வாக்கியம். மகா வாக்கியம். இப்போ இந்த சங்கரர் ஒன்றாய் இவர் வேறாய் உடனாய்னா சொன்னார்ல, இது ஏன் இப்படி சொன்னாங்கன்னு கேட்டால், வேதத்தில் பிரம்மம் அத்துவிதம், பிரம்மம் அத்துவிதம்னு ஒரு சொல் இருக்குது, வேதத்தில் இருக்குது. பிரம்மம் அத்துவிதம்னு ஒரு சொல் இருக்குது. இந்த சொல்ல, இந்த அத்விதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எதுக்கு? அத்வைதம்னு இருக்கா இல்லையா, இந்த ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு இதற்கு பொருளை ஆராய்பவர் எல்லாருமே இதுக்கு தான் எடுத்து பொருள் செய்கிறாங்க. யார் யார் செய்கிறாங்க? சங்கரர், மாத்துவர், ராமானுஜர், அப்புறம் நிறைய பேர் பாடியம் பண்ணியிருக்காங்க. பாடியம்னு என்னது? பேருரை. சரிங்களா? பாடியம் நிறையா பேர் இதில் வடமொழியில் பண்ணியிருக்காங்க. அந்த வடமொழியில் எல்லாரும் எங்கேருந்து எடுக்கிறாங்க? அத்துவிதம் என்ற சொல்லை எடுத்து தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கு தான் ஒன்றாயின்னு ஒருத்தர், வேறாயின்னு ஒருத்தர், உடனாயின்னு ஒருத்தர். பிரம்மம் அத்துவிதம் அப்படின்னா பிரம்மம் ஒன்று,
பிரம்மம் வேறு, பிரம்மம் உடனாய், ஒன்றாய் வேறாய் உடனாய். இந்த மூணையும் 3 பேர் சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ வேதத்தில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்குது, வேதத்தில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறது. இதை எடுத்து தான் மெய்கண்டார் என்ன செய்கிறாரு, ஒன்றாய் உடனாய் வேறாய்ன்னு எழுதுகிறார். ஐயா, நா கூட்டல் துவிதம். ஆமாம், அது நாவும் துவிதமும் சேர்ந்தா அத்துவிதம்னு வரும். சரிங்களா? புணர்ச்சி விதியில் வரும். அப்போது அத்வைதம் என்ற சொல்லு தான் இங்கே கணக்கு. ஆ என்பது எதிர்மறை, துவிதம்னா 2. இந்த துவிதம் என்பது 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, துவிதம் என்பது 2. இது ஆ என்பதை தமிழில், வடமொழியில் நா, வடமொழியில் நா, தமிழில் ஆ. சரிங்களா? வடமொழியில் என்ன வரும், நா வரும். இந்த நகாரத்திற்கு 3 பொருள் செய்கிறாங்க. ஒன்று இல்லை, இல்லை. 2 இல்லை, இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? 2ம் 1, 1. 2 இல்லை 1, 2 இல்லையா, 1 தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. தூதம்னா 2, நான் என்பதுக்கு இல்லை, 2 இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 தான் இருக்குது. 2 இல்லைன்னா 1 தான் இருக்குது. சொன்னவர் யார்? சங்கரர். 2 இல்லைன்னு சொன்னவர் சங்கரர். 2 இல்லை, இல்லை என்ற பொருளை எடுத்துக்கிட்டார். எதுக்கு? ஆ என்ற இந்த எழுத்துக்கு, எதிர்மறை சொல்லுக்கு அவர் என்னென்னு பொருள் செய்கிறாரு? இல்லைன்னு பொருள் செய்கிறார். ஆனால் இது மட்டும்தான் பொருளான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு 3 வகையாக பொருள், 6 வகையாக செய்யலாம், 3 தான் வச்சுக்குவோம். ரெண்டாவது இவர் என்ன செய்கிறாரு? 2 அன்று, 2 அன்று, 2ம் வேறு. இப்படி வச்சுங்க, 3வது வர, அப்போ தான் உங்களுக்கு வரிசை புரியும். 2 வேறு சொன்னவர் யார்? மாத்துவர். இரண்டும் வேறு. சரியா? 2ம் 1. 2 இல்லைன்னா 1ன்னு சொன்னார். 2 இல்லை 1. 2 எது? பரமான்மா சீவான்மா. 2 என்பது பரமான்மா சீவான்மா. பரமான்மா சீவான்மா என்ற 2ம் 1 தான் சொன்னவர் சங்கரர். பரமான்மா வேறு, சீவான்மா வேறு. அப்போ இந்த ஆ என்ற சொல்லுக்கு இவர் என்ன எடுக்கிறாரு? இல்லைன்னு எடுக்கிறார். சாரி, மன்னிக்கணும், வேறுன்னு எடுக்கிறாரு. மாத்தூர் என்ன எடுக்கிறாரு? வேறுன்னு எடுக்கிறார். ராமானுஜர் 2 அல்ல, அல்ல, அல்ல. அல்ல என்பது வேறு, இல்லை என்பது வேறு. நாம் 2ஐயும் ஒன்றா தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அல்ல என்பதை நம்ம தனியாக பயன்படுத்துறது இல்லை. நாம் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறோம்? இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இல்லை என்பதற்கும் அன்று என்பதற்கும் வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? அதற்கு ஒத்த தன்மையுடைய ஒரு பொருள் இருக்கும். இப்போது அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு புத்தகம் இங்கே மேலே இருக்குது. நீங்கள் புத்தகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லணும்? புத்தகம் அன்று, குறிப்பேடு. நோட்டு புக்கு இங்கே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து என்ன நினச்சிக்கிட்டீங்க? ஒரு ஏதோ புத்தகம் இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க. ஐயா புத்தகமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும்? புத்தகம் அன்று, குறிப்பேடு. புத்தகம் அன்று, குறிப்பேடு. ஏன்? புத்தகம் வேறு, குறிப்பேடு வேறு. ஆனால் 2ம் வேறன்னு சொன்னாலும் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒத்துமை. என்னது? தூரத்திலிருந்து பார்த்தா புத்தகம் நோட்டும் ஒரே மாதிரி தெரியும். சரியா? ஒரு பேனா வச்சுருக்கிறேன். நீங்கள் ஐயா புத்தகமா கேட்பீங்களா? ஏன்?
அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏயா இதை பார்த்தா உனக்கு புத்தகம் மாதிரியாவா தெரியுது, நல்லா தெளிவாக தான் இருக்கிறியா கேட்பமா இல்லையா? ஏன் ரெண்டுக்கு என்ன கிடையாது, ஒரு சம்பந்தமே இல்லை. அப்போ அன்று என்று சொன்னால் இப்போ குதிரையா என்னன்னு கேட்குறோம், குதிரையா அப்படின்னா குதிரை அன்று கோவேரி கழுதை. தூரத்துலேருந்து பார்த்தா குதிரைக்கும் கோவேரி கழுதைக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. குதிரையான்னு கேட்டால் குதிரை அன்று கோவேரி கழுதை அப்படின்னா ரெண்டு வேற வேற தான். ஆனால் உருவத்தில் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஒத்த தன்மை இருக்கும், ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கும், சாதி ஒருமை இருக்கும், வடிவத்தில் ஒரு மாதிரி ஒத்து இருக்கும், அப்படி இருக்கிற போது என்ன சொல்லலாம், அன்று அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேசை மேலே ஒன்றுமே இல்லை, புத்தகமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும், புத்தகம் இல்லை. புத்தகம் இல்லைன்னு சொன்னேன்னு அர்த்தம், அங்கே எதுவுமே இல்லை. புத்தகம் அன்றுன்னு சொன்னால் புத்தகத்துக்கு போல வேறு ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். புத்தகம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அன்று என்பது வேறு, இல்லை என்பது வேறு. புரியுதா புரியலையா? மயக்கமாக புரியுது, புரியுது இல்லையா? இப்போ இவர் என்ன செய்கிறாரு, இல்லைன்னு செய்கிறாரு. இரண்டு இல்லை, இரண்டு இல்லைன்னு என்ன அர்த்தம், ஒன்று தான் இருக்குது. ரெண்டு இல்லைன்னா ஒன்று தான் இருக்குதுன்னு எடுக்கிறார் சங்கரர். இவர் இரண்டு அன்றுங்கிறார். அப்போ என்னது, ஒரே மாதிரி ரெண்டு இல்லை, ரெண்டு இருக்குது. ரெண்டு இருக்கிறது, ரெண்டும் வேற வேற. பரமான்மா வேற, சீவான்மா வேற. ஆனால் ரெண்டு தான். ரெண்டு ஒன்றான்னு கேட்டால் இல்லை. இரண்டு அன்று, இரண்டு அன்று சொன்னவர் யார், ராமானுஜர். நீங்கள் இது எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம், அன்று இன்று இல்லை எல்லாம் இவ்வளோ குழப்பமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவருடைய தத்துவ ஞானமே இங்கே தான் துவங்குது. சங்கரருடைய ஏகான்மவாதம் என்று சொல்லக்கூடிய தத்துவ ஞானமும் சரி, மாத்துவராக இருந்தாலும் சரி, ராமானுஜர், மூன்று மிகப்பெரிய சமயங்கள் இந்திய திருநாட்டில். இந்தியாவில் தத்துவ ஞானத்தை இந்த மூணு பேரும் ஜாம்பவான்ஸ். யார், சங்கரர், மாத்துவர், ராமானுஜர். எண்ணிக்கையில் நம்மளோட அவங்களுக்கு அதிகம் எண்ணிக்கை. சைவ சித்தாந்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சொற்பம். ஏன்னா திருநீர் பூசுவன்லாம் சைவ சித்தாந்தி கிடையாது. ஆமாம், இல்லை சைவம். இப்போ நமக்கு திருநீர் பூசிட்டு நமக்கு சிவன் கோயிலுக்கு போகிறவங்களை எல்லாமே சைவ சித்தாந்தின்னு சொல்ல முடியாது. சைவ சித்தாந்தினா சைவ சித்தாந்த நெறியில் நிற்கணும், அப்படி நின்னா தான் சைவ சித்தாந்தி. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம எண்ணிக்கை ரொம்ப சொற்பம், ரொம்ப சொற்பம். ஆனால் இவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எண்ணிக்கையில் பயங்கரமாக இருக்கிறாங்க. சங்கரர் தான், ஏகான்மவாதம் தான். சங்கரர் அது காஞ்சி சங்கராச்சாரிய மடம்லாம் அந்த ஏகான்மவாதம் தான். சரிங்களா? எண்ணிக்கையில் ரொம்ப அதிகம். அந்த தத்துவ ஞானத்துக்கு அடிப்படையே இங்கே தான் ஆரம்பிக்குது. பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஏகான்மவாதி. ஏகான்மம்னா என்னது, ஆன்மா ஏகம். ஆன்மா ஏகம்னா என்னது, ஒன்று. ஆன்மா ஒன்று தான். இது பரமான்மா சீவான்மா எல்லாம் ஒன்று தான். பிரம்மம் ஒன்றே என்பது தான் சங்கர மடத்துடைய கொள்கை. புரியுதுங்களா? அப்போ இது நமக்கு சும்மா இதுவே புரியலன்னா எங்கே போய் தத்துவ ஞானம் புரியும்? இதுதான் அடிப்படை. இந்த சமயமே வேதத்தில் இருக்கக்கூடிய அத்வைதம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு தான் சங்கரர் விரித்து ஒரு தத்துவ ஞானத்தை செய்கிறாரு. அப்போ அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறோமா இல்லையா, மேக்ஸில் டெரிவேஷன் பண்ணுவோமா இல்லையா, எடுத்துகிட்டு கடைசியாக ஹென்ஸ் ப்ரூவ்டு என்னது, சங்கரர் என்னன்னு முடிக்கிறாரு, பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்றே அப்படின்னு முடிக்கிறார். ஆமாம், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாம் அதுதான். எதுங்கய்யா, எந்த மடம்? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரியா, நிறையா இருக்குது. மாத்துவாக்கள்னு சொல்லுவாங்களே, சந்தனத்தில் இப்படி வச்சுருப்பாங்க, சந்தனம் இப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க மாத்துவர்னு சொல்லுவாங்க. அவங்க மாத்துவரை பின்தழுவி வரக்கூடிய சமயம்.
ராமானுஜர் எங்கே? ஸ்ரீரங்கம். எல்லாம் ராமானுஜரை பின்பற்றி வரக்கூடியவங்க. சரிங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய சமயங்கள். இங்கே தத்துவ ஞானம் இங்கேருந்து தான் வருது. இந்த இடத்துலையே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்ம என்ன செய்கிறோம்? எதிர் திசையில் பயணிக்கிறோம். இந்த எங்கே அந்த தத்துவ ஞானம் துவங்குகிறதோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க எந்த பக்கம் போகிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம போகிறோம் தத்துவ ஞானத்தில். புரியுதுங்களா? நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி ஒன்றோட ஒன்று உழப்பிட்டு இருந்தால் என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு கதை. தத்துவ ஞானத்தில் நம்ம அதுக்காக அவங்கள போய் சண்டை போடணுங்கிறதுலாம் கிடையாது. தத்துவ ஞானத்தில் நம்மளோட நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எனவே இதை தான் அங்கே அவர்கள் எடுக்கிறார்கள். சரி, இதற்கு ஆதாரமாக சில வாக்கியங்கள் வேதத்தில் இருக்குது. 3 வாக்கியம் இருக்குது. 3 வாக்கியம். இந்த 3 வாக்கியத்தையும் அவங்க அதுக்கு ஆதாரமாக எடுக்கிறாங்க. அதுவும் மகா வாக்கியம்னு பேர். மகா வாக்கியம் பல. நாம் சிறப்பு பாயிரத்தில் ஒரு மகா வாக்கியம் படித்தோம். பெரும்பெயர் கடவுள். பெரும்பெயர் கடவுள் என்பது ஒரு மகா வாக்கியம். சரியா? அதே தான் இது. சரி, இதில் சாமவேதம். சாமவேதத்தில் ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது. தத்துவமசி. தத்துவமசி. தத் என்பது அது. துவம் நீ அசி ஆகின்றாய். தத்துவம் அசி. தத்துவம் அசி. அது நீ ஆகின்றாய். தத் என்பது அது. துவம் நீ அசி ஆகின்றாய். நீ அது ஆகின்றாய். இதெல்லாம் யார்? வேதாந்திகள் ரொம்ப பெருசாக இதை எடுத்து கையாளுவாங்க. தத்துவமசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? போட்டிருப்பாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சிவான்மாவாகிய நீ பரமான்மா ஆகின்றாய். எனவே நீயும் அதுவும் வேறல்ல ஒன்று தான். நீ அதுவும் வேறல்ல ஒன்று தான். அதுக்கு என்ன வாக்கியம்? தத்துவமசி அப்படின்னு இந்த வாக்கியத்தை எடுப்பாங்க. சரியா? அடுத்தது 2வது வாக்கியம் இருக்கு. 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 இருக்கு வேதம். இருக்கு வேதம்னா என்னது? ரிக்வேதம். ரிக்வேதம் தமிழில் இப்படி எழுதக்கூடாது. ராக்கு முன்னாடி ஈ போடணும். ராமசாமின்னா ராமசாமின்னு ஈ போடணும். இப்போல்லாம் எல்லாம் விட்டுட்டாங்க. ராமசாமி நேராக எழுதிக்கிறாங்க. ஈ போடணும். ரா என்ற எழுத்தில் தமிழ் சொற்கள் துவங்காது. தமிழ் சொற்கள் எதில் துவங்கக்கூடாது? ரான்னு துவங்கக்கூடாது. அதனால் முன்னாடி ஈ போடுவாங்க. ராமசாமி. அதே மாதிரி இக்கில் முடியாது. தமிழ் சொற்கள் இக்கில் முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்க? இந்த இருக்கு அப்படின்னு வரும். ரிக் என்பது தமிழ் படுத்தி வருகிற போது இருக்கு. ராவணன். இந்த ரிக்வேதத்தில் ஒரு சொல் இருக்கு. ஆமாம். சோகமசி. சோகம். இருங்க ஒரு நிமிஷம். சோகம். சோகமஸ்மி. சோகமஸ்மி. சோகமஸ்மி.
சோகமஸ்மி, இல்லை மா, சோகமஸ்மி, சோகமஸ்மி. இதில் சா, சா என்பது அவன், சா என்பது அவன். அகம் நான், நான். அசி, அஸ்மி, அஸ்மி ஆகின்றேன். அவன் நான் ஆகின்றேன், அவன் நான் ஆகின்றேன். மூணாவது அதர்வண வேதம். ஆமாம், அதர்வண வேதம். உண்டு உண்டு. சோயமஸ்தி, சோயமஸ்தி. இதில் சா என்பது அவன், அயம் இது, அஸ்தி, அஸ்தி ஆகின்றது. ஆகின்றது. இந்த 3 வாக்கியம் வேதத்தில் இருக்குது. 3 வாக்கியம் வேதத்தில் இருக்குது. தத்துவமசி, சோகமஸ்தி, சோயமஸ்தி என்று 3 வாக்கியம். ரிக்கில் 1, யஜுரில் அதர்வணத்தில் 1, சாமத்தில் 1, 3 வேதத்தில் 3 வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இதில் பாருங்கள், இதனுடைய பொருள் எல்லாம் அது நீ ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய், அவன் நான் ஆகின்றேன். இன்னொன்று, அவன் இது ஆகின்றது. இந்த 3ஐயும் பார்த்தா எது சரியாக தெரியுது? சங்கரர் சொன்னது சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சங்கரர் சொன்னதான் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்? பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்று தான், வேற இல்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அதுக்கு துணை செய்வதாகத்தான் இந்த வாக்கியங்கள் இருக்கின்றது என்பது போல் ஒரு பார்வை. ஏன்னா அவங்க இதெல்லாம் எடுத்து மேற்கோள் எடுத்து எழுதுகிறார். யார்? சங்கரர் எழுதுகிறாரு. அவருடைய இதில் நூலில் இந்த வேத சொற்களையெல்லாம் எடுத்து என்ன செய்கிறாரு? தான் செய்த அந்த தத்துவ ஞானத்திற்கு உறுதி செய்வதாக வேத வாக்கியங்களையெல்லாம் மேற்கோள் காட்டுறார். இப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிற கருத்துக்கு முரண்பட்டதா, இல்லை நம்ம சொல்கிற கருத்தும் இதுவும் ஒன்று தானா அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? நாம் நிறுவனம். இல்லைன்னா நம்ம சொன்ன தத்துவ ஞானம் என்ன ஆயிரும்? வேத வாக்கியத்திற்கு முரண்பட்டு போகும். வேத வாக்கியத்துக்கு முரண்பட்டு போகும். 3 வகையாக சொல்லுகிறது. அது நீ ஆகின்றாய், அவன் நான் ஆகின்றேன், அவன் இது ஆகின்றது என்று 3ஐயும் 3 வகையாக சொல்கிறார். ஆனால் மெய்கண்டார் சொல்கிறது 3மே ஒன்று தான்யா, 3மே ஒன்று தான். இது முன்னிலை வாக்கியம், முன்னிலை வாக்கியம், முன்னிலை வாக்கியம். இது தன்மை வாக்கியம், தன்மை. இது படர்க்கை, படர்க்கை வாக்கியம், படர்க்கை வாக்கியம். முன்னிலை, தன்மை, படர்க்கை. முன்னிலை வாக்கியம்னு என்னது? இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிற வாக்கியமில் இது என்ன வாக்கியம்? முன்னிலை வாக்கியம். தன்மை வாக்கியம், வீட்டில் போய் புத்தகத்தை நீங்கள் எடுத்து புத்தகத்தை எடுத்து என்னது ஏதோ சொன்னார்,
அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன வாக்கியம்? தன்மை வாக்கியம். சரியா? அதை பிறருக்கு போய் சொன்னீங்கன்னா அது படர்க்கை வாக்கியம். முன்னிலை என்பது இப்போ முன்னாடி நின்று சொல்கிறது, தன்மை என்பது சொன்னதை சிந்திக்கிறது. இப்போது இது 3 நிலையில் குருநாதருக்கும் மாணவருக்கும் உள்ளது. குருநாதர் என்ன செய்கிறாரு? உபதேசம் செய்கிறார். என்ன செய்கிறாரு? சிவய, இதுதான் உபதேசம். யகரமாகி உயிர் வகரத்தின் வழி நின்று சிகரம் ஆகின்றது. யகரமாகிய உயிர் வகரத்தின் வழி நின்று சிகரம் ஆகிறது. ஆன்மா திருவருளை பற்றி சிவமாம் தன்மையை பெறும். இதுதான் என்னது? உபதேசம். நிர்வாண தீக்கையில் செய்யக்கூடிய உபதேசம். இந்த உபதேசத்தை யார் செய்கிறா? குருநாதன் யாருக்கு செய்கிறா? மாணவனுக்கு செய்கிறார். செய்யும்போது அவர் என்ன செய்கிறாரு? அது நீ ஆகின்றாய். எது? சிவம். நீ ஆகின்றாய். இந்த உபதேசத்தை சொன்னால் நீ என்ன ஆயிடுவ? சிவமாக மாறுவாய். சிவமாக மாறு. உபதேசத்தை முன்னாடி குருநாதர் நம் முன்னிலையில் நமக்கு உபதேசம் செஞ்சால் அது என்ன வாக்கியம்? முன்னிலை வாக்கியம். சொல்பவர் குருநாதர், கேட்பவர் மாணவர். அது எது? அது அது எது? இங்கே சிவம். இது சிவம். இது ஆன்மா ஆகின்றது. சிவமாக ஆன்மா ஆகின்றது. இது யார் சொல்கிறா? குருநாதர் மாணவருக்கு உபதேசம் செய்கிறார். உபதேசம் பெறுகிற போது இதுதான் உபதேசம். நீ சிவமாகுக, நீ சிவமாகுக அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். உபதேசத்தை வாங்கிட்டு வந்து நாம் என்ன செய்யணும்? பூசை பண்ணணும். பூசையில் தினமும் அந்த 5 எழுத்தை கணிக்கிறோமா இல்லையா? கணிக்கிறோமா இல்லையா? சாதனை அதானே. வந்து பத்திரமா வீட்டில் வச்சுக்கிறதா? தீக்கை வாங்கிட்டு வந்து தினந்தோறும் 5 எழுத்தை கணிக்கணும். கணிக்கிற போது என்ன கணிக்கணும்? நான் சிவம் ஆகின்றேன். அவர் நீ சிவம் ஆகின்றாயின்னு கொடுத்துட்டாரு. நான் பூசை பண்ணும்போது எப்படி செய்யணும்? நான் சிவம் ஆகின்றேன். இது என்னது? தன்மை வாக்கியம். அவன் நான் ஆகின்றேன். அவன் யாரு? சிவம். நான் ஆன்மா ஆகின்றேன். நான் சிவம் ஆகின்றேன். நீ சிவம் ஆகின்றாய் என்பது உபதேசம். நான் சிவம் ஆகின்றேன் என்பது சாதனை. சரியா? இப்போ சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா பூசை நம்ம வாங்கிட்டு வந்து நாம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க. குருநாதர் தினந்தோறும் பூசையில் நமக்காக ஒரு பூ வைப்பார். என்னென்னு? தீக்கை வாங்கின மாணவர்களெல்லாம் நல்லா பூசை பண்ணட்டும் அப்படின்னு அவர் நமக்காக பெருமானிடத்து ஒரு விண்ணப்பம் செய்வார். புரியுதா? நம்ம பூசை பலிக்குதோ இல்லையோ, அவர் வைக்கிற பூ நம்மளை காப்பாற்றிடும். சரியா? அப்போ என்ன செய்கிறாருங்க? இதுதான் படர்க்கை வாக்கியம். அவன் இது ஆகின்றான். அவன் யாரு? பெருமான். இது யாரு? மாணவன். ஆகின்றான் சொல்லுது யாரு? குருநாதர். புரியுதுங்களா? முன்னிலையில் சொல்லி படற்கையிலையும் நினைப்பார் யார்? குருநாதர். ஆன்மா செய்கிற வேலை என்னது? சாதனை. ஆன்மா செய்வது சாதனை. எனவே இந்த 3ம் ஒன்று தான். ஒன்று முன்னிலை வாக்கியம், ஒன்று தன்மை வாக்கியம், ஒன்று படற்கை வாக்கியம். எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். எது? பரமான்மா சீவான்மாவாக ஆகின்றது. பரமான்மா சீவான்மாவாக ஆகின்றது என்பது தான் இதனுடைய பொருள். சரியா? மன்னிக்கு, நான் மாற்றி சொல்லிட்டேனா? சீவான்மா பரமான்மாவாக ஆகிறது. நல்லா தான் இருக்கு. பரமான்மா சீவான்மா ஆகுதுன்னா ஏகான்மவாதி.
ஆ அதெல்லாம் நல்லா இருக்கு. நமக்கு பதிலாக குருநாதர் பூ வச்சுருவார், அது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம செய்கிறோமோ இல்லையோ, நம்ம குருநாதர் நமக்காக ஒரு பூ வச்சுருவாரியா பா, இது தெரியாமல் போச்சே. உண்மை அதுதான். இது பிறர் கூறக்கூடிய தடை. பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்றா வேறா உடனா என்பதற்கு ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கும் என்பது மெய்கண்டாருடைய கருத்து, ஆசிரியரது கருத்து. அதற்கு தடை யார 3 பேர் சொல்லிட்டாங்க, சங்கரர், மாத்துவர், ராமானுஜர். பிறர் கூறக்கூடிய தடை. சரியா? அப்போது அடுத்தது என்னது? ஏதுன்னா என்னது? மறுத்துரைக்கக்கூடிய சித்தாந்த துணிவு. மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு. ஏது என்ன சொல்லியிருக்கிறாரு? அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் எண்ணின். ஏகம் என்று சுட்டுவது. உண்மையின். அத்துவதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு இப்போது அவங்க 3 பேர் சொன்னாங்களா இல்லையா? யார்? சங்கரர், மாத்துவர், ராமானுஜர். அவங்க அத்துவதம் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்கிறாங்க. 3 பேரும் எதுக்கு சொல்கிறாங்க? அத்துவிதம்ங்கிற சொல்லுக்கு தான் சொல்கிறாங்க. சரியா? இப்போது அதை மறுக்கிறார். அத்துவிதம் என்ற சொல்லானே, அத்துவதம் என்ற சொல்லானே என்பது என்னது? சொல்லே. அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? ஏகம் எண்ணின். சொல்கிறவர் யார்? சங்கரர். அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஒன்று தான் இருக்குன்னு நீங்கள் பொருள் சொன்னால் புரியுதுங்களா? படிக்கும்போது ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அப்படி தானே இருக்குது. அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் எண்ணின், ஏகம் என்று சுட்டுவது உண்மையின், அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு. அப்படின்னா புரியாத ஒரு சென்டென்ஸை ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தானே இருக்கு? அப்படி இருக்கா இல்லையா? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி எழுத்து பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியாக போச்சு. அத்துவிதம் என்ற சொல்லானே, அத்துவதம் என்ற சொல்லுக்கு பொருள் ஏகம் என்னேன், ஒன்று. ஏகம்னு என்னது? ஒன்று என்று பொருள் சொன்னால், அத்துவதம் என்ற சொல்லுக்கு ஒன்று என்று பொருள் சொன்னால், சொன்னவர் யார்? சங்கரர் பார்த்து கேட்குறாரு, ஏப்பா நீங்கள் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பரமான்மா சீவான்மான்னு 2 இல்லை, ஒன்றுன்னு சொல்கிறீங்களே, என்னின் சொன்னால், ஏகம் என்று சொன்னால், என்னின்னா என்னது? சொன்னால். ஏகம் என்று சுட்டுவது உண்மையின். ஒன்றுன்னு ஒன்று சொல்லியிருக்குமில்ல, ஏப்பா எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஆள் தாங்க இருக்கிறான்.
புரியுதுங்களா? எத்தனை பேர் இருக்கிறான்? ஒரு ஆள் தான் இருக்கிறான். அப்போ சுட்டியது யார்? இன்னொரு ஆள். ஒரு ஆள் தான் இருக்கிறான்னு சொன்னது ஒரு ஆள் இருக்கானா இல்லையா? அப்போ அவனோட சேர்த்து எத்தனை பேர் ஆச்சு? 2 பேர் ஆச்சு. ஏகம் என்று சுட்டுவது உண்மையின். ஏகம்னு சுட்டுச்சா இல்லையா? பிரம்மம் ஒன்றே, பிரம்மம் ஒன்றேன்னு ஒன்று சொல்லிச்சு. சொன்ன ஒரு பொருள் இருக்குமா இல்லையா? இல்லை, பிரம்மமே தானாக சொல்லிக்கிச்சு. என்னென்னு? பிரம்மம் ஏகம், பிரம்மம் தனியாக ஏயா சொல்லிகிட்டு இருக்கு? பிரம்மம் ஏகம்னு சொல்லுன்னு என்ன அர்த்தம்? இன்னும் ஒன்றா ஏதாவது இருக்கணும். அறிவாளி ஒருவனே, அறிவாளி ஒருவனே. எத்தனை பேர் ஓடினாங்க? ஒருத்தன் தாங்க ஓடினான். ஃபஸ்ட் ப்ரைஸ் ஓடுனது எத்தனை பேர்? ஒரே ஆள் தான். ஒரே ஆள் ஓடி என்னையா ஃபஸ்ட் ப்ரைஸு? 4 பேர் ஓடினா ஃபஸ்ட் ப்ரைஸ். சரி, அவர் தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ். அப்படிங்களா? எத்தனை பேருங்க ஓடினாங்க? ஒருத்தர் தாங்க ஓடினார். அப்போது ஏகம்னு சொன்னால் 2 பேர் இருக்கணும். ஒரு ஆள் பிரம்ம பொருள் ஒன்று அப்படின்னு காட்டணும். சரிங்களா? ஒன்றே ஒன்று இருந்துக்கிட்டு அது இன்னொரு ஆள்கிட்ட போய் பிரம்மம் ஏகம், பிரம்மம் ஏகம்னு சொல்லணுமா? இருக்கிறதே ஒன்று தான். அது பிரம்மமாக இருந்தாலும் சரி, பிரம்மம் இல்லைனாலும் சரி, அது ஒன்றுன்னு ஆகி போயிடும். பிரம்மம்னா பெரியது. இதே கேள்வி தான் சோமசுந்தர நாயகர் விவேகானந்தர்கிட்ட கேட்குறார். சோமசுந்தர நாயர் விவேகானந்தர்கிட்ட போய் கேட்குறாரு. எப்போ? சிகாகோ போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்துட்டு நம்முடைய ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் விவேகானந்தர் உக்காந்துருக்கிறார். பாஸ்கர சேதுபதி வராரு. இவர் விவேகானந்தர் சிகாகோலாம் போயிட்டு வந்துட்டார். இந்திய தத்துவ ஞானத்தை உலகத்துக்கு அறிவிச்சிட்டு வந்துட்டார். இவர்கிட்ட ரொம்ப நேரம் என்னால் பேச முடியாது. நான் ராஜா போய் தத்துவ ஞானிட்டு என்ன பேசுறது? அதனால் என்ன செய்கிறாரு? சோமசுந்தர நாயகரை கூட்டிகிட்டு போய் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு விட்டுட்டு ராஜா போயிட்டார். ஏன்னா தத்துவ கற்றாரை கற்றாரே காமுருவர், மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர். அழகாக ஔவையார் சொல்கிறாங்க. கற்றாரை கற்றாரே காமுருவர். எது? நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுருவர், மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர், முதுகாட்டில் காக்கை உகைக்கும் பிணம். 2 ஓமை சொல்கிறாங்க. நல்ல குளத்தில் அன்னம் போய் சேர்ற மாதிரி, குளமே நல்லா குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்குது. அதில் போய் ஒரு அன்னம் விளையாடுது. எப்படி இருக்குது? பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அது மாதிரி ஒரு கற்றவரும் இன்னொரு கற்றவரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மட்டும் இன்பம் இல்லை. நாம் என்ன செய்யலாம்? இப்போ நல்ல பெரிய பேராசிரியர் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாமெல்லாம் போய் உக்காந்தோம்னா அந்த சீரியல் பார்த்தியா அப்படின்னு கேட்போம். அன்றைக்கி என்ன திடீர்னு முடிச்சிட்டாயா அப்படின்னு என்ன செய்வோம்? எதையாவது பேசிகிட்டு இருப்போம். நல்ல 2 ஞானிகள் நல்ல பேராசிரியர் உட்காந்துருந்தா என்ன கேட்பாங்க? 4ஆம் சூத்திரத்தில் வருவார் பிறகு எங்கள் ஆசிரியர் வந்தவுடனே கேட்பார், என்ன பாடம் போயிட்டுருக்கு? ஐயா 2வது நூற்பா நடத்திட்டு இருக்கிறாரா? அத்துவிதம் நடத்திட்டாரா அப்படிம்பாரு. நடத்திட்டாரு. அத்துவிதம்னா என்னம்மா சொல்லுது அப்படிம்பாரு. ஆரம்பித்தார்னா 1 மணி நேரம் விட மாட்டார். அதை தவிர வேறு பேசவே மாட்டார். இது பாடத்தை தவிர வேறு பேசவே மாட்டார். ராத்திரி 12 ஆனாலும். அதான் கற்றாரை கற்றாரே காமுரு. அது அவங்க 2 பேரும் பேசுகிறதில்ல. நமக்கு எப்படி இருக்கும்? உட்காந்து அப்படியே கையை கட்டிட்டு கேட்டுட்டு இருந்தோம்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இவர் கேட்குற கேள்வியும் நமக்கு தெரியாது, யோசிச்சிருக்க மாட்டோம். அதுக்கு அவர் சொல்கிற பதில் அதுக்கு மேலே இருக்கும். அப்படியே கேட்டால் அப்படியே அப்பா நாம் இத்தனை நாள் சிவஞான போதத்தை படின்னு படித்தோம், ஒன்றுமே தெரியலையா, என்னையா இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதுதான் கற்றாரை கற்றாரே காமரு. 2 மூர்க்கம் சேர்ந்தானா காதை பொத்திக்க வேண்டியது தான். ஐயோ அப்பா, 1 நிமிஷம் அங்கே நிற்க முடியாது. எது போல்? முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். ஒரு கழுகு போய் பிணத்து மேலே உக்காந்துருந்தா பார்க்க முடியுமா? எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். அது மாதிரி 2 மூர்க்கன் சேர்ந்தானா அருவருப்பாக இருக்குமா? ஔவையார் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி யார் 2 பேரும் சேர்றாங்க? சோமசுந்தர நாயகரும் விவேகானந்தரும் பேசிக்கிறாங்க.
திடீர்னு மறந்துடக்கூடாது, கூட்டத்தில் தொலைஞ்சிடக்கூடாது. சரியா? 2 பேரும் பேசிக்கிறாங்க. சோமசுந்தர நாயகர் விவேகானந்தரை பார்த்து கேட்குறார், பிரம்மம்னா என்ன? பிரம்மம்னா என்னங்கிறார். அவர் சொல் பெரியது. பிரம்மம் என்பதற்கு பெரியது. சரி, அப்போ சிறியது என்ன கேட்குறாரு? பெரியது. பிரம்மம் பெரியது. அப்போ சிறியது? சிறியது ஒன்று இல்லையே. சிறியது என்று ஒன்று இல்லாத போது பெரியது எப்படி வந்தது? எவ்வளவு அந்த தர்க்கத்தை ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இவன் என்னுடைய பெரிய பையன் சொன்னேன்னு அர்த்தம். சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான், ஒரே பையன், இவன் என் பெரிய பையன் சொல்லுவோமா? ஏன்னா சின்னது ஒன்று இருந்தால் தான் பெரியது இருக்கும். நீங்கள் பிரம்மம் என்பதற்கு பெரியதுன்னு பொருள் செஞ்சீங்கன்னா சிறியது எது? சிறியது என்ற ஒன்று இல்லாத போது இது எவ்வாறு பெரியது? முதல் கேள்வி அப்படி நிற்குது. இப்படி போகுது. யாருக்கு? விவேகானந்தருக்கும் சோமசுந்தர நாயகருக்கும் அப்படியே போகுது. அதெல்லாம் வெண்திரையில் காண்க அப்படிங்கிற மாதிரி தனியாக படிச்சுக்கங்க. இங்கே செய்தி அதுதான். ஆமாம். சோமசுந்தர நாயகர் குரு பூஜையில் பேசுனது தான். சரியா? எனவே ஏகம் என்று சுட்டுவது உண்மையின். ஏகம் என்று சுட்டக்கூடிய ஒரு பொருள் உள்ளதால் நீங்கள் அத்வைதம் என்ற சொல்லுக்கு ஒன்றே என்று பொருள் செய்தால் ஒன்று என்று சுட்டக்கூடிய மற்றொரு பொருள் உண்டு. சுட்டிய பொருள் ஒன்று உண்டு. எனவே அத்வைதம் என்ற சொல்லே, அத்வைதம் என்ற சொல்ல என்னது? ஏகம்னு சொன்னால் சுட்டப்பட்டது ஒன்று, சுட்டியது ஒன்று. சுட்டப்பட்ட பொருள் ஒன்று, சுட்டிய பொருள் ஒன்று. ஆக அங்கே என்ன வந்துருச்சு? 2 பொருள் வந்துருச்சு. அத்வைதம் என்ற சொல்லே. நீங்கள் வேற எல்லாம் இதுக்கு நான் அங்கிருந்தாலும் விளக்கம், இங்கே இருந்தாலும் விளக்க வேண்டாம். அந்த சொல்லே, த வேர்டு இட் செல்ஃப், அத்வைதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தி. அந்நிய நாத்தி. நாத்தி என்பது என்னது? இன்மைன்னு பேர். அந்நியம் என்பது வேறின்மை. வேறின்மை பிரிக்க முடியாது. சுட்டப்பட்ட பொருளும் சுட்டப்பட்ட பொருளும் சுட்டுகின்ற பொருளும் எப்படி நிற்கிறது? பிரிப்பின்றி ஒன்றாய் நிற்கின்றது. பிரிப்பின்றி ஒன்றாய். சுட்டிய பொருளும் சுட்டப்பட்ட பொருளும் எப்படி நிற்கிறது? அந்நிய நாத்தி. அந்நிய. அந்நியம்னா வேறு, நாத்தினா இன்மை. வேறு இன்மை. வேறு இன்மை. வேறின்மை. கலப்பினால் ஒன்றாய் நிற்கிறது. அத்வைதம் என்ற சொல்லுக்கு 2 பொருள், சுட்டிய பொருளும் சுட்டப்பட்ட பொருளும் எப்படி நிற்கிறது? கலந்து ஒன்றாய் நிற்கிறது என்பது தான் பொருளே அன்றி நீங்கள் சொல்வது போல, யார் சொல்வது போல? சங்கரர் சொல்வது போல பரமான்மா சிவான்மா என்ற 2 கிடையாது, ஒன்று தான் இருக்கிறது என்று சொல்வது குற்றம் என்று சங்கரர் கருத்தை ஏதுவினால் மறுக்கிறார். புரியுதுங்களா? பார்த்தா ஏதோ ரொம்ப பெரிய சென்டென்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். கருத்தை புரிஞ்சுட்டே ஒன்றுமே இல்லை. அத்வைதம் என்ற சொல்லானே, அத்வைதம் என்ற சொல்லே ஏகம் என்னின், அதன் சொல்லுக்கு பொருள் ஏகம் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அத்வைதம் என்ற சொல்லுக்கு ஏகம் என்று நீங்கள் பொருள் சொல்வீர்களானால், அத்துவத என்னது? ஏகம் என்று சுட்டுவதே உண்மையின். ஏகம் என்று சுட்டப்பட்ட பொருள், சுட்டப்பட்ட பொருள் ஒன்று உண்டு, சுட்டிய பொருள் ஒன்று உண்டு. சுட்டப்பட்ட பொருளும் உண்டு, சுட்டிய பொருளும் உண்டு. எனவே இந்த அத்வைதம் என்ற சொல்லே வேறின்மை. அந்த 2ம், சுட்டிய பொருளும் சுட்டப்பட்ட பொருளும் பிரிப்பின்றி ஒன்றாய் நிற்கும் என்பது பொருள். அத்வைதம் என்பதற்கு 2 பொருள்கள் கலப்பினால் ஒன்றாய் நிற்கும் என்பதே பொருள். சரியா? டீ சாப்பிடுங்க.